உடையவர் நிறைய இருக்கிறார்கள். தாயோட பிறந்தவங்க, தந்தையோட பிறந்தவங்க, நம்மோட பிறந்தவங்க, மனைவியோட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க இருக்கா. சரி, அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு பிறவியை உண்டு பண்ணுவார்கள். சிவசம்பந்தம் இல்லாத வார்த்தையை பேசி பிறவியை உண்டு பண்ணுவார்கள். இது பரமனாலே வந்த சொந்தம். இந்த சொந்தம் எல்லாம் பரமனுக்கு பிறவி உண்டு. அது போல இந்த சொந்தம் எல்லாம் நமக்கு சிவனை பத்தி நினைக்க விடாம பண்ணி பிறவியை கொடுப்பார்கள். சிவபெருமானுடைய அடியார்களாயிருக்கிற சொந்தம் இருக்குது பாரு, அது சிவனை நினைக்க வச்சு பிறவியை கெடுப்பாங்க. பரமனால வந்த சொந்தம் பிறவியை கொடுக்கும், சிவனால வந்த சொந்தம் பிறவியை கெடுக்கும். அதனாலதான் அடியார் உறவு அரண்பூச நேசமும் அன்புமின்றி படிமீதில் வேறு பயனுள்ளதோ என்றார் பட்டினத்துப்பார்.